அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாவங்கள் என்னன்னு சொல்லி கேட்டால் நமக்கு உடனே அடுக்க ஆரம்பிச்சிருவோம். இணை வைத்தல், விபச்சாரம் செய்தல், திருடுதல், பிறருக்கு மோசடி செய்தல், ஜோதிடம் பார்த்தல் என்று நிறைய விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து நம்ம பெரும்பாவங்கள் லிஸ்ட்டில் அடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க, கடனும் பெரும் பாவம் தான் என்றார்கள். இந்த உலகத்தில் கடனே இல்லாத நபர்கள் கிடையாது. ஒரு நபருக்கு கடன் வாங்குவதற்கு ஆசையை தூண்டக்கூடிய நேரத்தில் கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அம்பானியே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்னப்பா இதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்ட்டு கடனை வாங்குறதுக்கு தூண்டுவதற்கு கூட இதை உதாரணமிட்டு சொல்லுவோம். நம்மள நிறைய நபர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய இருப்புகளை காட்டிலும் கடனுடைய இருப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. ஆசையினுடைய தூண்டுதல், தேவைக்கு வாங்கினதற்கு போக இப்போ ஆசைக்கு வாங்க ஆரம்பித்து விட்டோம். நபித்தோழர் அபி மூசல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுதில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ன ஆலம தன்பி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாவம் எது தெரியுமா? ஐயல்காஹு அபுதுன், ஒரு மனுஷன் இறைவனை மறுமை நாளில் சந்திக்கிறது, அவன் மீது கடன் இருக்கும் நிலையில் அவனை இறைவனை சந்திப்பது. பாதல் கபாயிரு ஐயன் அல்லாஹு, அல்லாஹு தாலா எதையெல்லாம் தடுத்திருக்கிறான்னு அப்படியே பெரும் பாவங்களுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு பாவம் ஐயமூத்த ரஜுல், ஒரு மனிதன் மௌத்தா போகுவது, வலகுதைன், அவன் மீது கடன் இருக்கும் நிலையில் மரணித்து விடுவது பெரிய பாவம். இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தானே வஃபாத்தானாங்கிற கிடையாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த கடனை அடைப்பதற்குண்டான எந்த விதமான முயற்சியும் செய்யாமல், எந்த விதமான வழிவகைகளும் செய்யாமல், அதற்குண்டான முயற்சியே இல்லாமல் ஒருத்தன் வஃபாத்தாகிறான், மௌத்தா போகிறான், பார்த்துட்டிங்களா? அதுதான் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாமியு திரிமிதில் மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நஃப்சுல் முக்மினி முஅல்லகத்துன் பிதைனின் ஹத்தா யக்லா தைனுஹு, ஒரு மனிதன், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உயிர் அவனுடைய கடனுடனேயே பிணைக்கப்பட்டு இருக்குமா. அந்த கடன் ஹத்தா யக்லா, அவனிடமிருந்து உண்டான அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரை அவன் கடன் ஆடிதான். அந்த கடனை நிறைவேற்றினால் மட்டும்தான் அவன் சொர்க்கவாசி.